வணக்கம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தொகுதியோட உண்மையான கதையை எண்கள் மூலமா எப்படி புரிஞ்சுக்கிறது? வாங்க, இன்னைக்கு நாம ஆத்தூர் தொகுதிக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் டேட்டாவை ஒரு வழிகாட்டியா வச்சு ஒரு நல்ல ஆட்சியை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம். இது எந்த கட்சிக்கும் சார்பானதில்ல, ஒரு முழுமையான தரவுகள் அடிப்படையிலான அலசல். இந்த அலசல்ல நம்ம 6 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல ஒரு வியூகியோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஆத்தூர் மண்ணோட யதார்த்தம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எண்கள் நமக்கு என்ன சொல்லுது, ஏன் போட்டி இவ்ளோ கடுமையா இருக்குன்னு அலசுவோம். கடைசியா ஒரு நல்ல ஆட்சிக்கான வரைபடம் என்ன, மக்கள் ஆணைய பெற என்ன வழிங்கிறத தெளிவா பார்க்கலாம். இந்த ஆய்வோட மைய நோக்கம் என்ன தெரியுமா? இது யாரோ ஒரு தனிப்பட்ட தலைவரை பத்தியோ அரசியல்வாதிய பத்தியோ பேசுறதுக்கு இல்ல. அதுக்கு பதிலா ஒரு தொகுதியை உண்மையில எது இயக்குது, அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் எங்க நோக்கம். எங்களோட தத்துவம் ரொம்பவே தெளிவானது. நாங்க தனிப்பட்ட நபர்களை தாக்குறது இல்ல, சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய தான் பாக்குறோம். டேட்டாவை வழிகாட்டியா வச்சு மக்களுக்கு சேவை செய்யற ஒரு நல்லாட்சியா உருவாக்குறது தான் எங்க உண்மையான நோக்கம். சரி, இப்ப நேரா விஷயத்துக்கு வருவோம். ஆத்தூர் தொகுதி, அதோட நிலவரம் என்ன, அங்கு சமூகச் சூழல் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். இதுதான் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி. தமிழ்நாட்டுல இருக்கு. இது ஒரு தனி தொகுதி. இங்க கிராமப்புற வாழ்க்கையும் விவசாயிகளோட கவலைகளும் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 71%. ஆமா, கிட்டத்தட்ட 71% மக்கள் கிராமப்புறங்கள்ல தான் வாழுறாங்க. இது வெறும் ஒரு நம்பர் இல்லைங்க. இந்த ஒரு நம்பர் தான் அந்த தொகுதியோட பொருளாதாரம், மக்களோட தேவைகள், அரசியல் முன்னுரிமைகள்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. இப்ப அந்த தொகுதியோட சமூக கட்டமைப்பை பார்க்கலாம். இங்க பட்டியல் சாதியினர் சுமார் 24%, பழங்குடியினர் சுமார் 10% இருக்காங்க. இந்த சமூகங்களோட தேவைகளும் அவங்களோட எண்ணங்களும் தேர்தல் களத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லப்போனா அவங்க பங்களிப்பு தான் வெற்றியே தீர்மானிக்கும் ஒரு பெரிய சக்தி. இப்ப பாருங்க, ஆத்தூர்ல அன்றாட வாழ்க்கையும் அரசியல் பேச்சையும் தீர்மானிக்கிற முக்கியமான பிரச்சனைகள் இதெல்லாம் தான். கிராமங்கள்ல சரியான குடிநீர் வசதி இல்ல, பாதி கட்டின ரோடுகள் விவசாயிகளை சந்தைக்கு போக விடாம தடுக்குது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்ல, நலத்திட்டங்கள் சரியா போய் சேரல. இந்த சவால்களெல்லாம் மக்களோட மனசுல ஒரு பெரிய அதிருப்தியா பதிவாயிட்டே இருக்கு. சரி, களத்துல நிலைமை இப்படி இருக்கு. இப்ப எண்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? தேர்தல் தரவுகள் நமக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இந்த விளக்கப்படத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஆளுங்கட்சியோட வெற்றி வித்தியாசம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு வருதுன்னு இது தெளிவா காட்டுது. 2011ல கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வித்தியாசம். ஆனா 10 வருஷத்துல 2021ல அது வெறும் 7,800 வாக்குகளா குறைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. போட்டி ரொம்பவே கடுமையாயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். வாக்குப்பதிவு சதவீதம் மெதுவா ஆனா உறுதியா குறைஞ்சிக்கிட்டே வருது. 2011ல 80%க்கும் மேல இருந்த வாக்குப்பதிவு 2021ல 78% குறைஞ்சிருக்கு. மக்கள் ஏன் தேர்தல்ல ஆர்வம் காட்டுறத குறைச்சிக்கிட்டே வராங்க? இது ஒரு வித நம்பிக்கை இன்மையோட அறிகுறியா? அப்ப பாருங்க, ஒரு பக்கம் வெற்றி வித்தியாசம் குறையுது, இன்னொரு பக்கம் மக்கள் பங்களிப்பும் குறையுது. இது ரெண்டும் எதை காட்டுதுன்னா, சிஸ்டம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆளுங்கட்சி மேல ஒருவித சோர்வும், கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறலைங்கிற கோவமும் தான் இருக்கு காரணம். சரி, இந்த எண்களுக்கு பின்னால இருக்கிற அசல் கதை என்ன? ஏன் இந்த மார்ஜின் குறையுது? வாங்க, கொஞ்சம் ஆழமா அலசி அதுக்கான காரணங்களை கண்டுபிடிப்போம். இப்ப பதவியில இருக்கிறவரோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு 2 பக்கமும் பார்ப்போம். ஒரு பக்கம், அவர் ஒரு உள்ளூர் பட்டியல் சமூக தலைவர், கட்சி இயந்திரம் ரொம்ப வலுவா இருக்கு, 3 தடவை ஜெயிச்சிருக்கார். இதெல்லாம் அவரோட பலம். ஆனா மறுபக்கம் அவரோட வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு, தண்ணி ரோடு மாதிரி முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றல, மக்கள் மத்தியில ஒரு சோர்வும் தெரியுது. இதெல்லாம் அவரோட பலவீனம். மக்களோட இந்த அதிருப்திக்கு என்னதான் காரணம்? முக்கியமா 4 விஷயங்கள் இருக்கு. 1, வன்னியர்கள் மாதிரி முக்கியமான கூட்டணி கட்சிகளை சரியா அரவணைக்கல. 2வது, தண்ணீர் ரோடு மாதிரி அடிப்படை திட்டங்கள்ல ஒரு தேக்க நிலை. 3வது, இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலைவாய்ப்பு இல்ல. 4வது, நலத்திட்டங்கள் சரியா போய் சேராததால வந்த விரக்தி. ஒரு ஜனநாயகத்துல ஒவ்வொரு நிறைவேறாத வாக்குறுதியும் மக்கள் நம்பிக்கையை அரிச்சிடும். இது வெறும் ஏமாற்றம் இல்ல, இது மக்களோட கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயம். பொது வெளியில பேசும்போது இருக்க வேண்டிய பொறுப்பு சம்பந்தப்பட்டது. இது நம்ம அரசியலமைப்போட ஒரு முக்கியமான மதிப்பு. சரி, பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கு வருவோம். எதிர்காலத்துக்காக எப்படி ஒரு தெளிவான, செயல்படுத்தக்கூடிய மக்கள் மைய ஆட்சிக்கான வரைபடத்தை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இதோ பாருங்க, இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒரு உறுதியான செலவு கணக்கோட ஒரு வளர்ச்சி திட்டம். 100 கிராமங்களோட தாகத்தை தீர்க்க 50 கோடி ரூபாயில குடிநீர் திட்டம்.
விவசாயிகள் அவங்க விளைபொருளை சந்தைக்கு சுலபமா கொண்டு போக 40 கோடி ரூபாயில சாலைகள் மேம்பாடு, வருஷத்துக்கு 1000 இளைஞர்களோட எதிர்காலத்தை உருவாக்க 10 கோடி ரூபாயில ஒரு திறன் மையம். இதுதான் மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யற ஒரு திட்டம். ஆனா ஒரு நல்ல திட்டம் இருந்தா மட்டும் போதுமா? அத மக்கள் கிட்ட சரியா கொண்டு சேர்க்க ஒரு முழுமையான வியூகம் வேணும் இல்லையா? அந்த இடத்துல தான் இந்த சதுர்முக கோட்பாடு ஒரு வழிகாட்டியா இருக்கு. இது ஒரு சமநிலையான ஆட்சிக்கு தெளிவான கட்டமைப்பு கொடுக்குது. இந்த கோட்பாட்டுல 4 தூண்டல் இருக்கு. ஒன்னு சிவா, அதாவது ஆளுங்கட்சியோட தோல்விகளை ஆக்ரோஷமா சுட்டி காட்டணும். 2வது விஷ்ணு, அதாவது ஒரு நிலையான அமைதியான ஆட்சியை கொடுப்போன்னு உறுதியளிக்கணும். 3வது பிரம்மா, அதாவது திறன் மையம் மாதிரி புதுமையான வளர்ச்சி திட்டங்களை முன்வைக்கணும். கடைசியா துர்கா, அதாவது நலிவடைஞ்ச மக்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அரணா இருப்போன்னு உத்தரவாதம் கொடுக்கணும். இப்ப இருக்கிற காலத்துல மக்களை நேர்ல சந்திக்கிறது மட்டும் போதாது. அவங்க எங்க இருக்காங்களோ அங்கேயே, அதாவது அவங்க மொபைல் போன்கள்லயே அவங்கள போய் சேரணும். டிஜிட்டல் பிரச்சாரங்கிறது இனிமே ஒரு ஆப்ஷன் இல்ல, அது கட்டாயம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. டிஜிட்டல் வழியா மக்கள் அணுகும்போது அவங்களோட தனியுரிமைக்கும் சம்மதத்துக்கும் நாம மதிப்பு கொடுக்கணும். இந்தியாவுல கொண்டு வந்திருக்கிற புதிய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம், அதாவது DPDP, இதுக்கு தான் வழிகாட்டுது. நம்ம அனுப்புற செய்திகள் அவங்களுக்கு மரியாதையா இருக்கணுமே தவிர ஒரு தொந்தரவா இருக்கக்கூடாது. சரி, நாம இப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டோம், தரவுகளை அலசிட்டோம், மக்களோட குரலை கேட்டுட்டோம். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வெற்றிக்கான தெளிவான இறுதி பரிந்துரைகளோட இந்த ஆய்வை முடிப்போம். பாருங்க, தரவுகள் ரொம்ப தெளிவா இருக்கு, போக வேண்டிய பாதையும் நல்லா தெரியுது. அதனால இங்க கடைசி கேள்வி என்ன செய்யணுங்கிறது இல்ல, மாறாக அத சரியா ஒரு உண்மையான நோக்கத்தோட துல்லியமா செய்வாங்களா, அதுதான் கேள்வி. நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும், அல்லது 08042041602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு